ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எப்படி ஹோம் ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மெத்தட்ஸ் இது தான் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை நீ வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள், சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபின்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு, ரெசிபி எவ்வளோ தூரம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுங்கிறத வந்துட்டு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து என்னோடய சேனலில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து பேசிக்காக இப்போ என்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கேபேஜ் வேணும், கேரட் வேணும், ஸோ ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு குடமிளகா இருந்தால் போதும், 2 முட்டை. அதுபோக வந்துட்டு சிக்கனை வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு சிக்கனை ஒரு 10 பீஸ் எடுத்து நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் போட போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கடைசியாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு ஆயில் வச்சு நான் வந்துட்டு 2 முட்டை ஆயிலில் ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரைட் ரைஸ் கடாய். இந்த கடாயில் தான் நான் இப்போ ஃப்ரைட் ரைஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல் ஃப்ளேம் வச்சு பண்ணிங்கன்னா எக் வந்து ரொம்ப ஸ்பான்ச்சியாக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் ஆயில் கொஞ்சம் கூட வச்சு தான் பண்ணணும் ஃப்ரைட் ரைஸுக்கு. அப்போ தான் அந்த ரைஸோட அந்த வரன்னு அந்த ஒரு இது இல்லாமல் உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் கூட வச்சு பண்ணணும். அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா, கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், கேரட் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ குடமிளகா போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா ஃப்ளேம் ஜாஸ்தி இருக்கிறதுனால 30 செகண்ட்ஸ் எங்களுக்கு வந்து இது போதுமானது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து 1 போர்ஷன் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆட் பண்ணிட்டு சால்ட்டு, லைட்டாக சுகர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜினோமோட்டோ தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம், ஆப்ஷனல் தான் அது. அது போக ஒயிட் பெப்பர், அது போக சிக்கனை வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2-3 மினிட்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு நம்ம போட்டுக்க சால்ட்டாக இருக்கட்டும், சுகரு, ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி அதோட ஃபுல் இது வந்துட்டு நம்ம ஃபுட்டில் கோர்ஸில் வந்துட்டு மெயின் கோர்ஸில் வந்துட்டு நல்லா அப்ளை ஆகும். சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோட் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, சில்லி பவுட்ரு, ஸோ இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிடையாது. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு மேக்ஸிமமாக நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இந்த ரேஷியோ தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். ஸோ மேபி இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரைட் ரைஸோட ஃபோட்டோ தான் இது. ஸோ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போடுற சின்ன சின்ன இந்த மாதிரி டிப்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.